12th Standard Business Max, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.2, Question number 3. 8,600 amount invest பண்ணுறோம் in 2 accountsல. ஒரு அக்கௌண்ட்டில் 3/4% இன்ட்ரெஸ்ட்டும் இன்னொரு அக்கௌண்ட்டில் 1/2% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து டோட்டலாக வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா 431.25 அப்படின்னா how much was invested in each account. இதை டிட்டர்மெண்ட் மெத்தடில் போடணும், அதாவது கிராமர் ரூலை யூஸ் பண்ணி போடணும். ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஒரு அக்கௌண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இன்னொரு அக்கௌண்ட்டை ஒய்ன்னு வச்சுப்போம். ரெண்டு அக்கௌண்ட் இருக்குல்ல, எக்ஸு இன்னொன்று ஒய். ரெண்டு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் நம்ம போடுறோம், டோட்டல் எவ்வளோன்னா 8,600. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா 4/3/4, அதாவது 4 4 16, 16 + 3 19/4ன்னு வரும். ஆல்ரெடி பெர்சன்டேஜுங்கிறதுனால 400. இன்னொன்று 2 6 12, 12 + 1 13, 13/2ன்னு வரும். பெர்சன்டேஜுங்கிறதுனால 100 வரும், 200. ஒன் அக்கௌண்ட்டு ஏண்டு எவ்வளவு 4/3/4, 4/3/4% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அனதர் ஒன் 6.5% ஆஃப் ஒய். ரெண்டும் சேர்ந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 431.25. இந்த 4/3/4 தான் நம்ம என்னன்னு எழுதியிருக்கோம், ப்ளஸ் 6.5க்கு 13/200. y is equal to 431.25. முதல்ல எல்லாத்தையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 19x/4, 13y/2. இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 43125. எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பை 4. 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 4 கேன்சல் ஆகிடும், 19x வரும். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 4க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணால் ஒரு 2 இங்கே இருக்கும். 2 × 13 26 வரும். 26y ஈக்குவல் டு, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 172 and 500. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. The equations are x plus y is equal to 8,600. இது ஒன்று. இன்னொன்று 19x plus 26y is equal to 172,500. ரெண்டு ஈக்குவேஷன். டெல்டா is equal to 1 1 19 and 26. இதனுடைய வேல்யூ. அடுத்தது டெல்டா எக்ஸ். எக்ஸு காலம் இருக்கு இல்லையா, 119, அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது, 8,600, 172,500 இருக்குது. இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய். டெல்டா ஒய் அப்படிங்கிறப்ப இது எக்ஸு காலம், அதனால் அது அப்படியே இருக்கும். டெல்டா ஒய்ங்கிறதுனால ஒய் காலத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதுலேருந்து எக்ஸ்ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 26 19 வரும். இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் வரும். 26ல் 19 சப் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 7. 7ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு டெல்டா எக்ஸ். இதுலேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 26 × 8,600 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2 3 600. அப்புறம் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வரும்.
ஒன்றால் இதை மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும் 172,500. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 51100 அப்படின்னு டெல்டா எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. டெல்டா ஒயில் அதே போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 172,500 மைனஸ் 19 இன்ட்டு 8,600 163,400. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை சப் பண்ணோம்னா நமக்கு 9,100 எக்ஸோட வேல்யூ வேணும். டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் எவ்வளவு? 51100 பை 7. இதை டிவைட் பண்ண ஆன்சர் 7,300. அடுத்தது ஒய். டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் எவ்வளவு? 9,100 பை 7. 9,100 by 7,300. y is equal to delta y by delta. delta y ங்கிறது 9,100 by டெல்டாக்கு பதிலாக 7 டிவைட் பண்ணால் 1,300. மொத்தம் இருக்கிற 8,600ல் ஒரு இதில் ஒரு அக்கௌண்ட்டில் 7,300, இன்னொன்றில் 1,300ன்னு டெபாசிட் பண்ணுறோம். அதை எடுத்து எழுதிடும். therefore investment each account is rupees 7,300 and rupees 1,300 respectively. அவ்வளோ.